ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நம்ம கதையோட ஓப்பனிங்லயே ஹீரோயின தான் காட்டுறாங்க. இவளோட பேரு வெய். வெய் காலேஜ் படிக்கிறதுக்காக தான் இந்த சிட்டிக்கு வந்திருப்பா. இப்ப வெய் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப டாக்டர் இவள செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க பிரெக்னன்டா இருக்கீங்க. 2 குழந்தைங்க உங்க வயித்துல வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, வெய் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப வெய்ய பாத்தீங்கன்னா, எனது 2 குழந்தைங்களா? எப்படி என்னோட வயித்துல 2 குழந்தைங்க வந்துச்சு அப்படின்னு இவ ஒரு பிளாஷ்பேக்க பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா வெய் காலேஜ் படிக்கிறதுக்காக தான் சிட்டிக்கே வந்திருப்பா. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஸ்கூல் எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு அவளோட மூட்டை முடிச்சுலாம் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்க ஒரு பணக்கார பையனுக்கு நிறைய மரியாதை கொடுத்து ஒரு கிளப்புக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ ஜியா. இப்ப ஜியா உள்ள போயிட்டு இருக்க, ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. வெய்க்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிக்க, அவ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பிஸ்கட் வாங்கி சாப்பிடலான்னு பாக்குறான். இப்ப பாத்தீங்கன்னா அவளோட வால்ட்ட யாரோ திருடிட்டாங்க. ஐயோ என் பர்ஸ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி பரவாயில்லம்மா போன்ல இருந்து பே பண்ண அப்படின்னு அவங்க சொல்ல, இவ்வளவு போன் எடுத்து பே பண்ணலான்னு பார்த்தா அவளோட அக்கவுண்ட்ல காசே இல்ல. இப்ப இத பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவளோட அம்மாக்கு தான் கால் பண்றா. அம்மா என் அக்கவுண்ட்ல உள்ள காசெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வீட்டு செலவுக்கு பத்தல நான் தான் எடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த காசு என்னோட ஸ்காலர்ஷிப்கான பணம். அதை எதுக்காகமா எடுத்தீங்க? நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டி உன் காசு என் காசுன்னு பிரிச்சு பேசுற? உன் காசுனா அது எனக்கும் தான் சொந்தம். நீ என் பொண்ணு இல்லையா? உன் காசு எடுக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போனை வைக்க, இப்ப அவ காசு இல்லாம அந்த சிட்டில என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அவ மறுபடியும் நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ள போயிருப்பான் இல்லையா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நைட்டு பொண்ணுங்க வேலை பார்த்தா ரூ. 10,000 சம்பளம் போட்டிருக்கு. இத பார்த்த உடனே பேசாட்டுக்கு இங்க போய் வேலை பார்க்க வேண்டியதா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த கிளப்புக்குள்ள தான் போறான். அங்க போய் பார்த்தா அழகான பொண்ணுங்க நெறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அந்த வரிசையில இவளும் லாஸ்ட்டா நின்னுட்டு இருக்கான். இப்ப அந்த பொண்ணுங்க எல்லாம் அங்க வந்திருக்க பசங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்க. இவளும் சர்வ் பண்றா. இப்ப அதுல ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து வச்சுட்டு தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு ஹீரோயின் ரொம்பவே ஷையா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. "என்ன நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தா காசெல்லாம் கிடைக்காது. போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பி வைக்க, இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு சர்வ் பண்ண தான் வரா. இவ்ளோ பெரிய ஆளுக்கு இவ சர்வ் பண்ண போறாளே அப்படின்ற வயித்தெரிச்சல்ல, பக்கத்துல உள்ள பொண்ணு ஹீரோயின் நடந்து வரும்போது அவளோட கால நீட்ட, இவள பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ மேல ஊத்தி விட்டுறான். "ஐயோ! சார் என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிக்கிற விதமா இத நான் குடிச்சிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல உள்ள ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்க. "நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் புடிச்சு திட்டிட்டு இருக்கான். "உன்ன கூப்பிட்டது வேஸ்ட். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கிளப்புக்கு வெளிய தான் நின்னுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி நின்னுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் தான் வரான். "சார் காசு தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, காச குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "காசு தரணுமா? உன்ன வேலைய விட்டு தூக்கி ரொம்ப நேரம் ஆகுது. நீ பாட்டுக்கு பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்க. முடிஞ்சா நீ எனக்கு காசு குடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு அந்த இடத்த விட்டு போக, வெய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப வெய் வெளிய நின்னுட்டு இருக்கும்போது, அவளுக்கு தல சுத்துற மாரி இருக்கு. அந்த பொண்ணு குடுத்த ட்ரக்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஐய்யய்யோ! என்னாச்சு எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. இந்த இடத்துல நிக்கிறது நமக்கு தான் டேஞ்சர்" அப்படின்னு யோசிச்சுட்டு, வெய் அந்த இடத்த விட்டு வேகமா போயிட்டு இருக்க. அவளால நடக்க கூட முடியல. ஒரு ஸ்டேஜ்க்கு மேல மயக்கம் போட்டு கீழ விழற மாரி போக, கரெக்ட்டா ஹீரோ மேல இடிச்சிடுறா. இப்ப இவ கீழ விழ, ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ தான் ஹீரோயின ஒரு ஹோட்டல் ரூம்க்கு கூட்டிட்டு போறான். இப்ப அவள அங்கேயே விட்டுட்டு போகலான்னு பாக்க, ஹீரோயின் ஹீரோவ விட மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட நைட்டு ஒண்ணாவே ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் இவ கண்ண முழிச்சு பாத்தா, "ஐய்யய்யோ! இப்படி ஒரு கொடுமை நடந்துருச்சா? உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்டி. கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா?" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ எந்திரிச்சிட்டியா? சரி, இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்பி போ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "என்னோட வாழ்க்கையே போயிருச்சு. போறதுக்கும் காசு இல்ல. இவர்கிட்ட காசு கேட்டா தப்பு இல்ல" அப்படின்னு யோசிச்சுட்டு, "எனக்கு கொஞ்சம் காசு தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ இவ்ள அந்த மாரி பொண்ணுங்கன்னு நெனச்சுக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எவ்வளவு பணம் வேணும் உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு ரூ. 8 வேணும்" அப்படின்னு இவ 8,000 மீன் பண்ணி சொல்ல, என்ன இவ 8,000,000 கேட்கிறா? இருந்தாலும் உனக்கு 8 அதிகம் தான். இந்தா இதுல மில்லியன் இருக்கு. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இவ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா இந்த குழந்தை அவரோட குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்ட்டு, இப்ப அவ என்ன சொல்றான்னா, "டாக்டர் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். நான் அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அபார்ஷனுக்கு எவ்ளோ செலவாகும்?" அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. 3000 ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா அவகிட்ட அந்த 3000 கூட பணம் இல்ல. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சோகமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ டாக்டர பார்த்துட்டு வர்றத ஹீரோவோட ஃப்ரெண்ட் பார்த்துடுறான்.
இந்த பொண்ணு வெய் தானே! அன்னைக்கு நம்ம ஆள் கூட ஹோட்டல்ல ஒண்ணா ஸ்டே பண்ணுது அப்படின்னு யோசிச்சுட்டு, இவள பத்தின டீட்டெயில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டு போயி, இப்ப நேரா ஹீரோ கிட்ட தான் போறான். "டேய் மச்சான், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். ஒரு 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட ஹோட்டல்ல இருந்தியே! அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்ப என்னதுக்கு?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "டேய், அந்த பொண்ண நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். அதுவும் கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்ல, எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா சொல்லி தொலடா" அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்காடா. அதுவும் 2 குழந்தைங்களாம். டாக்டர் சொன்னாங்க. இப்பதான் டீட்டெயில் கண்டுபிடிச்சுட்டு வந்தேன். கண்டிப்பா அது உன்னோட குழந்தைங்களா தான் இருக்கணும்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். "அந்த மாரி பொண்ணெல்லாம் என் குடும்பத்துக்கு மருமகளா வர தகுதியே இல்லாதவ. அவ காசுக்காக போறவடா. அந்த மாரி பொண்ணெல்லாம் நம்ம கூட்டிட்டு வர முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "டேய், அவ ஒண்ணும் கெட்ட பொண்ணு கிடையாது. நல்ல பொண்ணு தான். ஆல்ரெடி அவள பத்தி நான் விசாரிச்சுட்டேன். தேவையில்லாம யோசிக்காதடா. ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அந்த பொண்ணு காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கா தெரியுமா? வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கா" அப்படின்னு ஹீரோயினோட டீட்டெயில் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, "இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். நீ தலையிடாம இருடா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இப்ப அவனோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, தனியா வந்து ஹீரோவோட அம்மாக்கு கால் பண்ணி போட்டு விட்டுர்றான். இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட அம்மாவ பாக்குறதுக்காக தான் போறான். இப்ப அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, "ஏன்டா, உன்னோட குழந்தைய ஒரு பொண்ணு சுமந்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டோம். அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா, அவளே நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "அம்மா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுலாம் இல்ல. அந்த மாரி ஒரு பொண்ண நம்ம வீட்டுக்கு மருமகளா வர நான் அலோவ் பண்ணவே மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "டேய், தெரியாத்தனமா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க போது. அந்த பொண்ண பத்தி நல்லா விசாரி" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கா. இப்ப இவ அவளோட குழந்தைங்க கிட்ட என்ன சொல்றான்னா, "என்ன மன்னிச்சிடுங்க. என்னால உங்கள பெத்துக்க முடியாது. ஏன்னா எனக்கு என்னோட படிப்பு தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவ டாக்டர பார்த்து என்ன சொல்றான்னா, "டாக்டர், நான் இங்க அபார்ஷன் பண்றதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "அபார்ஷன்லாம் சாதாரணமா பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த பிசிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. எல்லாம் ஓகேவா இருந்தா அடுத்து அபார்ஷனுக்கு மூவ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்க போக, இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்ல, அவன் கால் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். "டேய், அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ண போறாளாம்டா" அப்படின்னு சொல்ல, "நான் சீக்கிரமே அவள பார்க்க போறேன்" அப்படின்னு ஹீரோ இப்ப ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் பிளட் குடுத்துட்டு ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி, "ஏன்டி, சிட்டிக்கு போய் எவ்ளோ நாள் ஆச்சு? இன்னும் எனக்கு பணம் குடுக்காம இருக்கா?" அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு அவங்க அம்மாவ எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. "நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு வாடி. இப்ப மட்டும் நீ வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் செத்து போயிருவேன். அதுக்கு காரணம் நீ தான் சொல்லிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வேகமா அவளோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப அவ அவளோட வீட்டுக்கு கிளம்பி வர, அவங்க அம்மா கையில நெறைய பணம் வச்சு எண்ணிட்டு இருக்காங்க. "ஆமா, இவ்ளோ பணம் எப்படி வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவ்ளோ பணமா? இது எல்லாமே உன்னோட கல்யாணத்துக்கான பணம். மாப்பிள தான் எனக்கு குடுத்தாரு. நீ கல்யாணம் பண்ணிக்க போறது அந்த முஸ்தபாவ தான்" அப்படின்னு சொல்ல, "என்னது முஸ்தபாவா? ம்மா, அந்த ஆளுக்கு 50 வயசு இருக்கும். அவருக்கா என்ன கல்யாணம் பண்ணி தர போறீங்க?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, அவரு ரூ. 50,000 பணம் முழுசா குடுத்திருக்காரு. நீ அவர தான் கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னால முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "ஒழுங்கா நாங்க சொல்றத நீ செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னே தெரியல. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹாஸ்பிடல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோயின காணோம். "எங்க அந்த பொண்ணு? இங்க தான் இருந்தான்னு சொன்னீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அந்த ஆளு இன்னொரு டாக்டர்ட்ட கேட்கிறான். அவங்கள பார்த்தீங்கன்னா, "இங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்த உடனே வேகமா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "என்னாச்சுன்றத சீக்கிரம் கண்டுபிடி" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் வீட்டுக்கு வெளிய அந்த கல்யாண மாப்பிள தான் வரான். அந்த 50 வயசு ஆளு. அவன் வந்து "அத்தை, அத்தை" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோயினோட அம்மா தான் வெளிய வராங்க. இப்ப இவளோட அம்மா, அப்பா 2 பேரும் வெளிய வந்து, "இந்தாங்க, என்னோட பொண்ண கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நான் அவர் கூட போக மாட்டேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. நான் உங்களோட சொந்த பொண்ணு தானே. என்ன ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பா அவளுக்கு ஒரு ஆரைய போட்டுட்டு, "ஒழுங்கா மாப்பிள கூட போ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. "மாப்பிள, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க அவள கூட்டிட்டு போ வேணாம். நீங்க இங்கேயே உட்கார்ந்து தனியா அவ கூட பேசிட்டு இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, இவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக பாக்க, அவ வரமாட்டேன்னு சொல்லிடுறான். இப்ப இவன் கூட இப்படி மல்லு கட்டிட்டு இருக்க, இவளோட அந்த ரிப்போர்ட் எல்லாம் கீழ விழுந்துருது. அந்த ரிப்போர்ட்ட எடுத்து பாத்து, இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். "ஏன்டி, நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா? நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட்டா இருக்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பத்தின டீட்டெயில் கிடைக்கலையே அப்படின்னு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு அவனோட ஆபீஸ்ல இருந்து தான் கால் பண்றாங்க. "சார், காலையில வெயின்னு ஒரு பொண்ணு வந்தா. அந்த பொண்ணுகிட்ட நீங்க உங்களோட கார்ட குடுத்தீங்களாமே. 8,000 மட்டும் எடுத்துக்கிட்டாளாம் டியூஷன் ஃபீஸ் எடுக்க. சோ அந்த பணத்த எடுத்ததுக்கு அப்புறம் கார்ட குடுத்துட்டு போலான்னு வந்திருக்கா. அந்த 8,000யும் திருப்பி தந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா" அப்படின்னு சொல்ல,
இப்பதான் ஹீரோக்கு ஹீரோயின பத்தின உண்மையான விஷயமே புரியுது. அவ அந்த மாரி பொண்ணு இல்ல அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, வேகமா ஓடி வந்து, "அந்த பொண்ணுக்கு ஏதோ மாப்பிள பாத்துருக்காங்களாம்டா. அதுவும் வயசானவளாம். டவுரிக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ண அந்த பையனுக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க" அப்படின்னு சொல்ல, "சீக்கிரம் வா போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின காப்பாத்த வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு இந்த பிச்சைக்காரன் போட்டு ஹீரோயின பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப இவன்கிட்ட அடி வாங்குனதுல ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா, தல சுத்தி மயக்கமே வர்ற மாரி ஆகிட, ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுடுறான். இப்ப இந்த முஸ்தஃபாவ பாத்தீங்கன்னா, "யோவ்! யார்யா நீ? நீ பாட்டுக்கு வந்து என்ன அடிச்சு போடுற? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயா" அப்படின்னு சொல்ல, "நான் ஃபூ கம்பெனிலேருந்து வர்றேன்" அப்படின்னு அவன் சொல்ல, "ஃபூ கம்பெனியா? என்னய்யா இவ உன்ன ஏதாவது பண்ணிட்டாளா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின அடிக்கிற மாரி போக, ஹீரோ அவன தடுத்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இவன அடிச்சவனோட கை, கால உடைங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் தான் வரான். இப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா. ஹீரோ தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவ கண்ண முழிச்சு பார்த்து, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். சோ அபார்ஷன் பண்றதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. தரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஹீரோ இவளையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து, "டேய் 2 குழந்தைங்களும் உன்னோட குழந்தைங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்களா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க நீ தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க. நாங்க சும்மா ஒரு கிளாரிஃபிகேஷன்க்காக தான் எடுத்தோம். சரி என்னோட பேரு லின்னு. நான் இவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "யாரு உங்களுக்கு அண்ணி? நான் உங்களுக்கு அண்ணிலாம் கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "குழந்தைங்களோட அம்மா நீங்க தானே? நீங்க கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்ட் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்குவான்" அப்படின்னு சொல்ல, "ரெஸ்பான்சிபிலிட்டியா? எனக்கு குழந்தைங்கலாம் வேணாங்க. நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்னோட படிப்பு தான் முக்கியம். என்னால குழந்தை பெத்துக்க முடியாது. அபார்ஷன் பண்றதுக்கு காசு குடுங்க. அப்படி இல்லன்னா இந்த இடத்த விட்டு போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எதுக்காக அபார்ஷன் பண்ணணும்?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "அதான் சொன்னேன்ல படிச்சுட்டு இருக்கேன்னு. படிக்கிறதுக்கே டைம் இல்ல. இதுல குழந்தை வேறயா?" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "குழந்தையும் உன்னையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். குழந்தைய அபார்ஷன் பண்ணாத" அப்படின்னு சொல்ல, "முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "அண்ணி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இந்த குழந்தைய பெத்து குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். உங்களோட ஆசை எல்லாத்தையுமே கண்டிப்பா இவன் நிறைவேத்துவான். நீங்க எத நினைச்சும் கவலைப்படாதீங்க. காச பத்தி கவலைப்படணும்னு அவசியமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "இந்த குழந்தை உண்மையாவே வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் நல்லபடியா பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓகே நான் குழந்தைய பெத்து தரேன். குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்கள நான் எப்பயாவது பார்க்க ஆசைப்பட்டேன்னா நீங்க அலோ பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "சரி பிரெக்னன்சிய பத்தி நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன கேட்கிறான்னா, "உன்னோட அம்மா, அப்பா உன்ன ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்களா? ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவங்க எப்போதுமே அப்படிதான். சின்ன வயசுல இருந்தே என்ன அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "இனிமே நீ எத நினைச்சும் கவலைப்படாத. நான் உன்ன பாத்துக்கிறேன். உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னோட வீட்டுக்கு வந்துரு. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, "உங்களோட வீட்டுக்கு வரவா? உங்களோட வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமே. நான் எப்படி என்னோட ஸ்கூலுக்கு போறது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நானே பர்சனலா டிராப் பண்ணி பிக்கப் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் யோசிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு வேற வழி இல்ல. நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். ஓகே நம்ம வீட்டுக்கு போக போறோம். சீக்கிரம் உன்னோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். இப்ப உள்ள வந்த உடனே, இவ ஹீரோவோட வீட்ட வாய பொளந்துட்டு பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க வந்து உட்காரு" அப்படின்னு சொல்ல, இவளும் போய் பக்கத்துல உட்காந்துக்கிறா. பாத்தா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ அவளோட இடுப்புல கைய வச்சுட்டு, புடிச்சு ஹீரோயின பக்கத்துல இழுத்துக்கிறான். இப்ப அங்க வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, "மேடம நாங்க என்ன சொல்லி கூப்பிடுறது?" அப்படின்னு சொல்ல, "மேடம் நீங்க மேடம்னே கூப்பிடுங்க. எனக்கு என்ன மரியாதை குடுப்பீங்களோ, அதே மரியாதை அவளுக்கும் குடுத்தாகணும்" அப்படின்னு சொல்ல, "சார் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நாங்க மேடத்த பாத்துக்கிறோம்" அப்படின்னு அங்க வேலை பாக்குறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவ ஹீரோ என்ன சொல்றான்னா, அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. ஸோ சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. "மேடம் வாங்க ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லி அவளோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. "மேடம் இதுதான் உங்களோட ரூமு. இந்த ரூம்ல ஏதாவது பிடிக்கலன்னா எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க சேஞ்ச் பண்ணி தரோம்" அப்படின்னு சொல்ல, "இல்ல இல்ல ரூம் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, இப்ப இந்த ரூம அவ சுத்தி பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அந்த ரூம சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ரூம் அவளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. சரின்னு பார்த்தா, இவளுக்கு ரொம்ப தூக்கமா வந்துட்டு இருக்கு. தூங்கலான்னு பார்க்குறா. ஆனா, அந்த ரூம் பயங்கர ஹீட்டா இருக்கு. இப்ப அவ ஏசி ஆன் பண்ணலான்னு போக, ஐயய்யோ! இது இன்னொருத்தரோட வீடாச்சே! ஏசி போட்டா நெறைய பவர் வேற இழுக்கும். வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோவோட அம்மாவ தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க அம்மா, அப்பா என்ன சொல்றாங்கன்னா, எந்த அம்மா அப்பாவாவது பெத்த பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்குவாங்களா? இந்த மாரி மோசமான பேரண்ட்ஸ நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ஹீரோவோட அம்மா திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஹீரோ சொல்லியிருப்பான்.
"டேய் அந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு கேள்விப்பட்டேன். நான் போய் அவள பார்க்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா, அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "பரவால்லடா, தூரமா நின்னாவது பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் ஹீரோயின பார்க்க தான் வராங்க. வந்து பார்த்தா இவ இப்படி தூங்கிட்டு இருக்கா. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "ஏன்டா இவ்ளோ ஹாட்டா இருக்கு. இதுல போய் தூங்கிட்டு இருக்கா. ஏசி ஆன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஏசிய ஆன் பண்றாங்க. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "குழந்தை ரொம்ப டயர்ட்ல தூங்குறா. அப்புறமா வந்து பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட வேர்வையெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, அவனோட கோட்ட கழட்டி இவளுக்கு போத்தி விட்டுட்டு வந்துடுறான். ஏன்னா ஏசி 17ல வச்சிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் இங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்கி எந்திரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, "இங்க வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "உங்களுக்கு ஏதாவது வேணுமா?" அப்படின்னு இவ கேட்கிறா. "என்ன பார்த்து நீ எதுக்காகவும் பயப்படாத. நான் ஒண்ணும் கெட்ட ஆன்டிலாம் கிடையாது. நல்ல ஆன்டி தான். வா வந்து பக்கத்துல உட்காரு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, அவங்கள பத்தின இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்காங்க. "நான் உன்னோட அம்மா, அவர் அவரோட அப்பா. நீ இந்த வீட்ல உனக்கு புடிச்ச மாரி எப்படி வேணாலும் இருக்கலாம். என்னனாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அவன் உன்ன புல்லி பண்ணாலும் என்கிட்ட சொல்லு, அவனோட கைய ஒடிச்சு போட்டுடுறேன். என் குடும்பத்தோட வாரிசும் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. நீ என்ன ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். இது இனிமே உன்னோட புது குடும்பம்" அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் போலாமா? உனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "இல்ல எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். இருக்கிற ட்ரெஸ்ஸே போதும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாப்பிங் மால் போறாங்க. இப்ப அந்த இடத்துல போயி ஹீரோயினுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு பாத்துட்டு இருக்க. பாத்தா எல்லா ட்ரெஸ்ஸும் பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. இவள பாத்தீங்கன்னா, "இந்த ட்ரெஸ்லாம் எனக்கு புடிக்கல. வாங்க வீட்டுக்கு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ சூஸ் பண்றியா? இல்ல நாங்க 2 பேரும் சூஸ் பண்ணட்டுமா?" அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்க, "நானே சூஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கடைசியா ஒரு ட்ரெஸ்ஸ சூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவோட அம்மாவும், ஹீரோவும் இவளுக்காக நெறைய ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் மால்லயே ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. இவங்க எல்லாரும் நமக்காக இவ்ளோ பணம் செலவு பண்றாங்களே அப்படின்னு. இப்ப ஹீரோவோட அம்மா ஷாப்பிங் முடிச்சதுக்கு அப்புறம் நேரா ஃபோன் கடைக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. "ஆன்டி எனக்கு ஃபோன்லாம் வேணாம். என் ஃபோன் நல்லா தான் ஒர்க் ஆகுது" அப்படின்னு சொல்ல, "அட பரவால்ல இருக்கட்டும்மா. நல்ல லேட்டஸ்ட் மாடலா எடுத்து காட்டுங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த ஃபோன் எடுத்துக்க" அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கார்ல வந்துட்டு இருக்க. இவன் என்ன சொல்றான்னா, "எனக்கு இவ்ளோ பொருள் வாங்கி குடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இன்னைக்கு காசு நான் குடுக்கவே இல்ல. எல்லாம் அவன் தான் குடுத்தான். நீ தேங்க் யூ சொல்லன்னா அவனுக்கே சொல்லிக்க" அப்படின்னு சொல்ல, "தேங்க் யூ பாஸ்" அப்படின்னு இவ சொல்ல, "என்னது பாஸா? என்னம்மா நீ பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க? அவனோட பேர சொல்லி கூப்பிடு" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரே சாப்பாடா இருக்க, இவளுக்கு மட்டும் சாப்பாடே வித்தியாசமா இருக்கு. "நீங்க எல்லாம் ஒரே மாரி சாப்பிடுறீங்க. எனக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அந்த வேலைக்கார பொண்ணு பாத்தீங்கன்னா, "மேடம் உங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்கோம். இது பிரெக்னன்சிக்குன்னு உள்ள நியூட்ரிஷன் சாப்பாடு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சந்தோஷமா அத சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட கார்ட எடுத்து ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். "இந்தா இந்த கார்ட உன்னோட செலவுக்கு வச்சுக்க. இத வச்சு நீ எது வேணாலும் வாங்கிக்கலாம். இதுக்கு பாஸ்வேர்ட்ன்னு எதுவும் கிடையாது. எத்தன மில்லியன் வேணாலும் எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்ல, "இல்லங்க எனக்கு காசுலாம் வேண்டாம்" அப்படின்னு இவ சொல்லிற. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "வாங்கிக்கம்மா. இதுலலாம் எதுக்கு வெட்கப்பட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஹீரோயினுக்கு அந்த கார்ட குடுத்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ தான் ஹீரோயின கூட்டிட்டு போய் காலேஜ்ல டிராப் பண்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அவளோட காலேஜ்ல போய் கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் இவள கவனிச்சுட்டு இருக்காளுங்க. "அடியே அவளோட ட்ரெஸ்ஸ பாத்தியா? பாக்க புது பிராண்டட் மாரி இருக்கு. இது கொஞ்சம் காஸ்ட்லியானதாச்சே. இதெல்லாம் வாங்க இவகிட்ட ஏது காசு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கண்டிப்பா இது ஃபேக்கான ப்ராடக்ட்டா தான் இருக்கும். எங்கேயாவது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருப்பா. அந்த அளவுக்கு இவகிட்ட காசு இல்லையே" அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. "ஆனா கொஞ்சம் டவுட்டா இருக்குடி. வர வர இவ கொஞ்சம் ஓவரா மேக்கப் பண்ற மாரி இல்ல" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்போ லஞ்ச் பிரேக் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சாப்பாடு வாங்குறதுக்காக வெளிய வந்துடுறா. ஏன்னா ஹீரோ வீட்ல இருந்து தான் சாப்பாடு வந்திருக்கு. இப்ப அந்த வீட்ல வேலை பாக்குறவங்க சாப்பாட குடுத்துட்டு போக, இது எல்லாத்தையும் இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, அந்த லேடிய பாத்தா இவங்க அம்மா மாரியே தெரியல. ஏதோ பணக்கார வீட்ல வேலை பாக்குறவங்க மாரி இருக்காங்க. ஒருவேளை இவ யாராவது பணக்காரங்க கூட லிங்க் வச்சுட்டு இருக்காளோ அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. என்னன்றத கண்டுபிடிப்போம். கண்டிப்பா ஏதாவது வயசான ஆள தான் கையில போட்டு வச்சுட்டு இருப்பா அப்படின்னு இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட டிஃபன் பாக்ஸ கழுவிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இவளுங்க எல்லாரும் வந்துடுறாளுங்க.
என்னடி நடக்குதுங்க? உன் ட்ரெஸ்ஸு, நடவடிக்கை எல்லாம் புதுசா இருக்கு. என்ன காரணம்? யார புடிச்சு வச்சிருக்க? உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. தயவு செஞ்சு என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பாக்க, நான் இன்னும் பேசியே முடிக்கல. நீ பாட்டுக்கு போற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இவளோட ட்ரெஸ்ஸ கிழிச்சு விட்டுர்றா. இவள பாத்தீங்கன்னா, உண்மைய சொல்லு. அவங்க எதுக்காக உனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்கணும்? அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளா? ஒருவேளை நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றத விட்டு படிக்கிற வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவளோட காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ வீட்டுக்கு போறா. இவள பிக்கப் பண்றதுக்கு ஹீரோ தான் வந்திருக்கான். இப்ப அவ கார்ல உட்காரும்போது ஹீரோ அவளோட Dress கிழிஞ்சிருக்கத பாத்துடுறான். என்னாச்சு? யாராவது உன்ன புலி பண்ணாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு நடத்தின பாடம் கொஞ்சம் புரியல. அதான் அப்செட்டா இருக்கேன் அப்படின்னு இவ போய் சொல்ல, ஹீரோவும் அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்த உடனே இவ படிச்சிட்டு இருக்க. இவள பாக்குறதுக்காக ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். இன்னைக்கு ஏதோ பாடம் புரியலன்னு சொன்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ இவளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்க. இவ பாடத்த கவனிக்கிறாளோ இல்லையோ, ஹீரோவையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இவளுக்கு சொல்லிக் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு. நான் சொல்லித் தரேன். இப்போதைக்கு போய் ரெஸ்ட் எடு. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவளுக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்கு. இத பார்த்த உடனே இவன் பயந்து போயிட்டு, சீக்கிரம் டாக்டர கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இப்ப டாக்டர் வந்து ஹீரோயின செக் பண்ணி பார்க்குறாரு. இப்ப அவர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஆனா ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் சிவியரா இருக்கும். இந்த இந்த மாரி வாமிட்டிங், மயக்கம்லாம் அடிக்கடி வரும். சோ அத நம்ம தான் தாங்கிக்கணும். வாமிட் அதிகமா எடுத்தாங்கன்னா உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்காது. சோ கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கங்க. ரெஸ்ட் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக, இவ ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்க்குறா. ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக வேணாம். ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்ல, "ஸ்கூலுக்கு போக வேணாமா? ஸ்கூலுக்கு போகாம என்னால இருக்க முடியாது. எனக்கு என்னோட படிப்பு தான் முக்கியம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆனா உன்னோட பிசிக்கல் கண்டிஷன் பாரு, சுத்தமா சரியில்ல. இப்படி போய் உன்னால எப்படி படிக்க முடியும்? குழந்தைங்க பொறக்குற வரைக்கும் நீ வீட்லயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, நீங்கலாம் மனுஷங்களா? என்னோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்க. நான் இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு நீங்க தான் காரணம். நான் இந்த குழந்தை வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் பெத்துக்கணும்னு சொன்னீங்க. என்ன குழந்தை பெத்து குடுக்குற மிஷினா மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர, உங்களுக்கு என் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. நான் எவ்ளோ கஷ்டப்படுவேன்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ பிரெக்னன்ட்டா இருக்கனால தான் நான் அப்படி சொன்னேன். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்த விட்டு போங்க. நான் உங்கள பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இவ படுத்து தூங்கிர்றா. இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறா. இப்ப அவ வந்து படிச்சிட்டு இருக்க. அவளுக்கு வாமிட்டா வர்ற மாரி இருக்கு. இப்ப அவ வேகமா வாமிட் எடுக்கலான்னு போக, அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துடுறாங்க. "என்ன நீ எப்ப பார்த்தாலும் வாமிட் எடுத்துட்டு இருக்க? ஒருவேளை நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" "ஆமாமா. காசு குடுத்தா குழந்தை பெத்து குடுன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவ ஓகே சொல்லியிருப்பா. உண்மைய சொல்லு. இந்த குழந்தையோட அப்பா யாரு?" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்க, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இவ வாமிட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னால படிக்கவும் முடியல. ரொம்ப சிவியரா இருக்கு வாமிட்டிங்லாம். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. தலைகீழ சுத்துது. என் வாழ்க்கையே இப்படி மாறிடுச்சு அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. அன்னைக்கு ஃபுல்லா கிளாஸுக்கு போகாம தனியா உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கா. பார்த்தா ஈவினிங் ஆகிருது. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, சரி வீட்டுக்கு போலாம் அவரு வந்திருப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவ காணோம். காலையில திட்டினத நினைச்சு கோவமா இருப்பாரோ? அதான் நம்மள கூட்டிட்டு போக வரல அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ அதே இடத்துல உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள கட்டி பிடிச்சிட்டு இருக்க. பரவால்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றன்னா, குழந்தை பொறந்து முடிக்கிற வரைக்கும் நான் இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டேன். எனக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்ல, என்னாச்சு? உன் மனச நீ மாத்திக்கிட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஸ்டடீஸ் கொஞ்சம் ஹார்டா இருக்கா. என்னோட பிசிக்கல் கண்டிஷன் வேற சரியில்ல. எப்ப பார்த்தாலும் வாமிட்டா வந்துட்டு இருக்கு. என்னால முடியல. சோ நான் இப்ப ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் நடந்துட்டு இருக்க, ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றதுக்கு ஹீரோவோட ஆளுங்க தான் உள்ள போயிருக்காங்க. இப்ப அவங்க இப்படி நடந்துட்டு இருக்கத ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பாத்துடுறா. ஆனா அவ ஹீரோவோட ஃபேஸ பாக்கல. ஓ! இந்த பணக்காரன் கூட தான் நீ சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு வச்சுட்டு, இவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஆளுங்க வந்து, சார் மேடத்தோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, இங்க வாம்மா, வந்து என் பக்கத்துல உட்காரு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இவளோட கைய விட மாட்டேங்கிறான். என் கைய விடுங்க. உங்க அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல, முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோவோட கைய எடுத்து விட்டுட்டு, போய் உங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்துக்கிறா. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு ரொம்ப வாமிட்டா வந்துட்டு இருக்காம்மா" அப்படின்னு சொல்ல, "ஆமா, சாப்பிட்ட உடனே வாமிட் வந்துருது. அதனால எனக்கு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. மைண்ட் ஃபுல்லா ஏதோ அப்செட்டா இருக்கிற மாரி இருக்கு. என்னன்னு தெரியல" அப்படின்னு சொல்ல, "பிரெக்னன்சி டைம்ல இப்படிதான் இருக்கும். இவன் என் வயித்துல இருக்கும்போது என்ன போட்டு படாத பாடு படுத்திட்டான். எப்ப பார்த்தாலும் நான் வாமிட் எடுத்துட்டே இருப்பேன். மயக்கம் போட்டுட்டே இருப்பேன் தெரியுமா?
சோ இதெல்லாம் நார்மலான விஷயம் தான். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்காகவே 2 பேர நான் ஸ்பெஷலா வச்சிருக்கேன் பாரு. இவங்க 2 பேரும் பிரெக்னன்சிக்குன்னே ஸ்பெஷலா நான் புதுசா வேலைக்கு வச்சிருக்கேன். உனக்கு எந்த டவுட்னாலும் அவங்க சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் உன்ன நல்லபடியா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்க. இப்ப இந்த புதுசா வந்திருக்க வேலைக்காரங்கள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ கூப்பிட்டு ஒரு ஆயில குடுக்குறாங்க. இந்த ஆயில அவங்களோட வயித்துல அப்ளை பண்ணணும். பிரெக்னன்சி மார்க் எல்லாம் உடம்புல வராம இருக்கும் அப்படின்னு சொல்ல, இத எங்கெங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். வயித்துல, இடுப்பு பகுதி, தொடைப்பகுதி, பின்னாடி அப்படின்னு இவங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேடத்தால இத தனியா அப்ளை பண்ண முடியாது. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா உங்களோட ஹஸ்பண்ட் நீங்க தானே. நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குடுத்து விட, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பார்க்கலாம் அப்படின்னு அவளோட ரூமுக்கு தான் வரான். இப்ப அவ குளிச்சுட்டு அவளோட ரூம விட்டு வெளிய வந்துட்டு, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உனக்காக இந்த ஆயில் அப்ளை பண்ணலான்னு வந்தேன். பிரெக்னன்சி ஆயில்" அப்படின்னு சொல்ல, "இத அப்ளை பண்ணவா? நீங்களே அப்ளை பண்ணி விட போறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். "உங்களுக்கு யாராவது விஷம் கிஷம் வச்சுட்டாங்களா? இத நானே அப்ளை பண்ணிக்குவேனே. ஏன் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன் இப்படி பேசுற? நான் அப்ளை பண்ணி விட தானே வந்தேன். சீக்கிரம் இந்த துண்ட எடு" அப்படின்னு சொல்ல, "என்னது துண்ட எடுக்கவா? என்னங்க அதெல்லாம் வேண்டாம். நானே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க ஒண்ணும் ஹெல்ப் பண்ண வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இது ஸ்டொமக்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. தொடைப்பகுதி, பின்னாடி எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணணும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேங்க" அப்படின்னு சொல்ல, "இத எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியுமா? உனக்கு தெரியாதுல்ல. நான் சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லி ஒரு பவுல்ல சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து இவளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்க. "போதும், போதும். இந்த பிரெக்னன்சி மார்க் வந்தா கூட எனக்கு பரவால்ல. நீங்க அப்ளை பண்ணி விட வேணாம். போங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவ அந்த இடத்துல இருந்து தொரத்தி விட்டுட்டு, இவ வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு ஹீரோயினோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா மீட்டிங் போடுறானுங்க. "ஏய் இங்க பார்ரி, இந்த ஆள் கூட தான் அவ சுத்திட்டு இருக்கா. இனிமே அவ ஸ்கூலுக்குலாம் வரமாட்டாளாம். அவளோட மானத்த நம்ம கெடுத்தே ஆகணும். பாரேன், இவ பாட்டுக்கு பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா ஜாலியா" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பொறாமையில அந்த போட்டோவ போஸ்ட் பண்ணி ஹீரோயின பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோயின் இது எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவ என்ன சொல்றான்னா, "ஆன்டி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் போய் வெளிய கொஞ்ச நேரம் நடக்கட்டுமா?" அப்படின்னு சொல்ல, "வெளிய ரொம்ப பனி பெய்யுது. இப்ப நீ போனேன்னா உனக்கு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "உன்னை கூட்டிட்டு போவேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்படியே நான் உன்னோட ஷோல்டர்ல கை போட்டுட்டு தான் வருவேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் இந்த பக்கம் கிளம்பிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா, இவள பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. "யோவ்! என் பொண்ணு உள்ள தான் படிக்கிறா. விடுயா நான் உள்ள போணும்" அப்படின்னு சொல்ல, "உன் பொண்ணு உள்ள படிக்கிறான்னா கால் பண்ணி இங்க வர சொல்லு. உன்னெல்லாம் உள்ள விட முடியாது" அப்படின்னு இந்த வாட்ச்மேன் சொல்லிடுறான். இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் வந்து எல்லா உண்மையுமே அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. "உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு வந்து 1 மாசத்துக்கு மேல இருக்கும் தெரியுமா? அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. ஏதோ ஒரு பணக்காரன் கூட சுத்திட்டு இருக்கா. அந்த ஆளு கொஞ்சம் வயசானவன்" அப்படின்னு இவள பத்தி சொல்ல, "ஓ! பிரெக்னன்ட்டா இருக்காளா? அதனால தான் அவ என் ஃபோனையே கட் பண்ணிட்டா. அவளுக்கு எவ்வளவு திமிரு! அவளுக்கு நான் ஒரு நல்ல படத்த கத்துக் குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆன்டி உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்க அவகிட்ட கேட்கலாம். அவளுக்கு பணம்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. மில்லியன் கேட்டா கூட தாராளமா தருவாங்க. நான் சொல்ற மாரி பண்ணுங்க. நீ காசு தரலன்னா, உன்ன பத்தி உன்னோட காலேஜ்ல தப்பு தப்பா சொல்லிருவேன்னு சொல்லுங்க. அவ கண்டிப்பா காசு குடுப்பா" அப்படின்னு இவங்க ஏத்தி விட, "ரொம்ப நன்றிம்மா ஹெல்ப் பண்ணதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த கையோட அவங்க ஹீரோயினுக்கு தான் கால் பண்றாங்க. இப்ப கால் பண்ணி, "ஏன்டி நீ பிரெக்னன்ட்டா இருக்கியான்னு கேள்விப்பட்டேன். யார் அந்த பணக்காரன்?" "சரி எப்படியோ போய் தொல. எனக்கு ஒரு 1,000,000 பணம் வேணும். சீக்கிரம் குடு" அப்படின்னு சொல்ல, "அம்மா எதுக்காக இவ்ளோ பணம் கேட்கிறீங்க? என்கிட்ட அவ்ளோ பணம்லாம் இல்ல. ஏன்னா நான் இப்ப வேலைக்கே போகல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அதான் இப்ப பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கல. ஒழுங்கா காசு அனுப்பு. இல்லன்னா உன்ன பத்தி ஸ்கூல்ல தப்பு தப்பா சொல்லிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன வைக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ குடுத்த கார்ட பாக்குறா. ச்சே! இதுக்கெல்லாம் அவரோட கார்ட யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க நம்மள இவ்ளோ நல்லா பாத்துக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோயின் அவளோட காசு 20,000 அவங்க அம்மாக்கு அனுப்பிச்சு விட, "ஏன்டி நான் மில்லியன் கேட்டா நீ பாட்டுக்கு 20,000 அனுப்பிச்சு விடுற. ஒழுங்கா 1,000,000 அனுப்பு" அப்படின்னு சொல்ல, "அம்மா அவ்ளோ பணம் என்கிட்ட இல்ல. நான் அவ்ளோ பணத்துக்கு எங்க போவேன்?" அப்படின்னு சொல்ல, "நான் சொன்னத மறந்துட்டியா? மதியம் வரைக்கும் தான் உனக்கு டைம். ஒழுங்கா பணத்த அனுப்பல, உன்ன பத்தி உன் காலேஜ்ல போய் சொல்லிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன வைக்க, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு கால் பண்ணி அழுதுட்டு இருக்க. "என்னாச்சு? ஏன் அழுகுற?" அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "வெயிட் பண்ணு நான் வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லி, வேகமா வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோயின ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "என்னங்க இவ்ளோ டைட்டா கட்டி பிடிக்காதீங்க, எனக்கு வலிக்குது" அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ அவள விட்டுர்றான். "என்னாச்சு? ஏன் அழுத? யாரு உன்ன புல்லி பண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அமைதியா இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "நீ பதில் சொல்லலன்னா நான் கிஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எங்க அம்மா தாங்க. எங்க அம்மா எனக்கு கால் பண்ணி 1,000,000 பணம் வேணும்னு கேட்குறாங்க. என்ன பிளாக்மெயில் பண்றாங்க" அப்படின்னு இவ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க.
நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாக்கு பணம்லாம் குடுக்க வேண்டாம். அவங்க என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிருவேன்னு சொல்லியிருக்காங்க காலேஜ்ல. அத மட்டும் ஸ்டாப் பண்ணா போதும். உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்கிற அளவுக்கு தகுதியான ஆள் கிடையாது. அதே மாரி உங்கள கல்யாணம் பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இவ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போக, "நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? தகுதிலாம் இங்க எதுவுமே கிடையாது. உண்மையாவே நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? நான் பார்த்துக்கிறேன். நீ எத பத்தியும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, "நான் சொல்றத செய்" அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிர்றான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாடிகார்ட் மாரி ஒரு ஆள கூட்டிட்டு வரான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "என் பொண்டாட்டிய நெறைய பேர் புல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அது யார் யாருன்றத கண்டுபிடிச்சு, அவங்க எல்லாரையும் ஒரு வழியாக்கு" அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிர்றான். இப்ப அந்த பக்கம் அவன பாத்தீங்கன்னா, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுங்களையுமே புடிச்சுட்டு வந்துர்றான். மேடம யார் யாரு புல்லி பண்ணது, காலேஜுக்கு படிக்க போனா படிக்கிறத தவிர எல்லா வேலையும் பாக்குறீங்க போல அப்படின்னு சொல்ல, "மேடம்னா யாரு? வெய்யா" அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவளுங்க எல்லாரும் அந்த பொண்ண போட்டு விட்டுறாளுங்க. நாங்க ஒண்ணும் அவள புல்லி பண்ணல. இவ தான் புல்லி பண்ணிட்டு இருந்தா. நாங்க ஜஸ்ட் கூட மட்டும் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பொய்யா சொல்றீங்க. நீங்கலாம் படிக்கிறதுக்கு லாயக்கே இல்ல அப்படின்னு சொல்லி அவளுங்கள போட்டு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா, அப்பா 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த 3 பொண்ணுங்களையும் தனியா கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம், நீங்க மேடம்க்கு கால் பண்ணி 1 மில்லியன் கேட்டீங்களாமே. 1 மில்லியனுக்கு ஒரு கத்தி போதுமா அப்படின்னு இவன் கத்தி எடுத்து வச்சுட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மாக்கு பயமாயிட்டு இருக்கு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அவங்களோட கால்லயே குத்திட்டு, "இனிமே மேடத்துக்கிட்ட பணம் கேட்பியா?" அப்படின்னு சொல்லி அந்த காயத்து மேலே போட்டு மிதிக்க, அவங்க வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்காங்க. "ஐயோ! ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் விட்றியா?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, அடுத்து ஹீரோயினோட அப்பாக்கு அடி வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. "நீ எல்லாம் ஒரு அப்பாவா?" அப்படின்னு சொல்லி. இப்ப அவங்க 2 பேரையும் இப்படி பயங்கரமா பனிஷ்மென்ட் குடுத்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப இந்த பாடி கார்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கூட அவனோட வீட்டுக்கு தான் வரான். இதுவரைக்கும் நான் சாரோட பொண்டாட்டிய பார்த்ததே இல்லையே அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க, இப்பதான் அவன் ஹீரோயின ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். மேடம் பார்க்க அழகா தான் இருக்காங்க அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உன்ன நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். என் கூட வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இனிமே இவங்கள நினைச்சு நீ பயப்படவே கூடாது. எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிட்டேன். நீ நிம்மதியா இருந்தா எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நீங்க என்கிட்ட இவ்ளோ நல்ல விதமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "என்னங்க எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. எங்க அம்மாவோட சொந்த பொண்ணா நான் அப்படின்ற டவுட்டு தான். ஏன்னா அவங்க இத்தன வருஷமா என்ன நல்ல விதமாவே நடத்துனதில்ல. ஏதோ வெளியாள் கிட்ட நடந்துக்கிற மாரி தான் என்கிட்டயும் நடந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட பாசமா இருந்ததே இல்ல. உண்மையாவே அவங்க தான் என்னோட அம்மா, அப்பாவான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத எடுத்துறலாம்" அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, "உன்னோட உண்மையான அம்மா, அப்பாவ கண்டுபிடிக்க கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்வேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "உங்களோட கைய பிடிச்சுக்கணுமா? வேணா நான் இப்பவே பிடிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இருக்க. "இது ஒண்ணும் கண்டிஷன் கிடையாது. இனிமே நீ என் கூட ஒண்ணா தான் ஸ்டே பண்ணணும். என் பெட்ரூம்க்கு வந்துரு" அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட, "என்னது உங்க பெட்ரூம்க்கு?" அப்படின்னு இவ கேட்க, "ஆமா. இனிமே நீ என் கூட தான் ஒண்ணா தூங்கணும். என் கூடவே வந்துட்டேன்னா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்க, "எங்கங்க தூக்குறீங்க?" அப்படின்னு இவ கேட்க, "இப்பயே என்னோட பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போக தான் தூக்கிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள தூக்கிட்டு போறான். இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆபீஸ்ல வேலைய பாத்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு பாடிகார்ட் வந்து, "சார் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லி குடுக்க, இப்ப இந்த ரிப்போர்ட்ட எடுத்துட்டு வேகமா ஹீரோயின் கிட்ட தான் ஓடி வரான். பாத்தா ஹீரோயினோட வயிறுமே கொஞ்சம் பெருசாயிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. வா ஒண்ணா சேர்ந்து பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரிப்போர்ட்ட பாத்துட்டு இருக்க, அதுல பாத்தீங்கன்னா, ஹீரோயின் அவங்களோட பொண்ணு இல்லன்னு இருக்கு. இத பார்த்த உடனே இவ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, "நான் அப்பவே நெனச்சேன். இவங்க என்கிட்ட இப்படி மோசமா நடந்துக்கிறதுல இருந்தே தெரியலையா? அவங்க என்னோட உண்மையான அம்மா, அப்பா இல்லன்றது. என்னங்க என்னோட உண்மையான அம்மா, அப்பா யாருன்னு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு இவ கேட்க, "கவலைப்படாத. கண்டிப்பா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிர்றான். இப்ப அந்த பக்கம் பாடிகார்ட் பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மாவ புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். "மேடம் நீ எங்க இருந்து தூக்கிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, எனக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்த்தாங்களோ, அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னொருத்தவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அவ. என்னோட குழந்தை இறந்து போச்சு. அத என்னால ஏத்துக்க முடியல. அதனால தான் நான் இந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா, அப்பா பேரு, டீட்டெயில் ஏதாவது தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தியமா தெரியாது அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கீழ நடந்து வந்துட்டு இருக்க, ஹீரோயின் கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. என்னோட உண்மையான அம்மா, அப்பா பத்தி ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல மேடம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்ச உடனே சொல்லிர்றேன் அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா, அப்பாவ பத்தின டீட்டெயில் தான் இருக்கு.
இப்ப அந்த டீட்டெயில சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அம்மா தான். இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "அம்மாடி நான் சொல்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா மனச கல்லாக்கிக்க. உன்னோட அம்மா, அப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க கார் ஆக்சிடென்ட்ல. அவங்க நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க" அப்படின்னு சொல்லி, இவங்க அவங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ்ல ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. நான் இதுவரைக்கும் அவங்கள பார்த்தது கூட இல்ல. கடைசியா பார்க்கவும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி, இவ அழுதுட்டு இருந்தவாக்கு அப்படியே மயக்கம் போட்டு விழ, எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பெட்ல இருக்க. டாக்டர் தான் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறது அவங்களுக்கும் நல்லதில்ல, அவங்க பேபிக்கும் நல்லதில்ல. அவங்கள நீங்க தான் சேஞ்ச் பண்ணணும். அவங்களோட மூடு நல்லா இருந்தா தான் குழந்தைங்களும் நல்லபடியா இருப்பாங்க. சோ அவங்கள நல்லபடியா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா. ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு செல்லம், இத பத்தி ஃபீல் பண்ணாத. நாங்க எல்லாரும் தான் உன் கூட இருக்கோம்ல. நீ குழந்தைங்கள பத்தி மட்டும் யோசி. நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறது உனக்கும் நல்லதில்ல. நம்மளோட பேபிக்கும் நல்லதில்ல" அப்படின்னு சொல்ல, "சாரிங்க, நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன்" அப்படின்னு இவ சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா, அப்பாவோட சமாதிக்கு தான் கூட்டிட்டு போறான். கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்காக. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்களுக்காக ஃப்ளவர்லாம் வாங்கிட்டு போய் வச்சுட்டு, "அம்மா, அப்பா என்ன மன்னிச்சுருங்க. நம்ம 2 பேரையுமே கடவுள் பிரிச்சுட்டாரு. கடைசியா நான் உங்கள பார்க்க கூட வாய்ப்பு கிடைக்கல" அப்படின்னு சொல்லி, இவ ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு எல்லாரும் கிளம்பி வராங்க. இப்ப அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மா, அப்பா 2 பேரையும் புடிச்சு வச்சுட்டு, கன்னா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க 2 பேரும் இந்த அளவுக்கு மோசமா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் என்னோட அம்மா, அப்பா யாருன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா கூட, அவங்க சாகுறதுக்கு முன்னாடியாவது நான் பார்த்திருப்பேன். ஆனா அவங்கள கடைசியா பார்க்குற வாய்ப்ப கூட நீங்க எனக்கு தரலையே! எவ்ளோ பெரிய பாவத்த பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த பாவத்தெல்லாம் எங்க கொண்டு நீங்க தொலைக்க போறீங்க? உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா தானே உங்க மேல உண்மையான பாசத்த காட்டியிருப்பீங்க. சும்மா என்ன எங்க இருந்தோ தூக்கிட்டு வந்து, என்ன பொண்ணுன்னு வளர்த்துட்டு இருந்தா எப்படி நான் உங்களோட பொண்ணாவேன்? இப்பதான் எல்லாம் புரியுது. கண்டிப்பா நீங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேதனையோட பேசிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "நான் எதுவும் பண்ணலம்மா. எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அப்பா தான். அவர் தான் இப்படிலாம் பண்ண சொன்னாரு" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பழிய போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு வரா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நான் இந்த தடவ தப்பு பண்ண விரும்பல. வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துர்றா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அங்க வேலை பார்க்குற வேலைக்கார லேடீஸ்ட்ட போயி, "எனக்கு கேக் செய்யணும்னு ஆசையா இருக்கு. எப்படி செய்யணும்னு சொல்லி தரீங்களா?" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கேக் செஞ்சு எடுத்துட்டு வந்து, அத ஹீரோவோட அம்மா, அப்பாக்கு தான் குடுத்துட்டு இருக்கா. "ஆன்டி இந்த கேக்க நானே செஞ்சேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவாம்மா?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம், "கேக்கு வேற லெவல்ல இருக்கு. உண்மையாவே செஃப்பே தோத்து போயிருவாங்க. இந்த கேக்ல ஒரு பீஸ் என் பையனுக்கு குடுக்கலாமே. நீ ரெடி ஆகு. நான் உன்ன கம்பெனிக்கு கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல கம்பெனிக்குலாம் வேணாம் ஆன்டி. அவரு வீட்டுக்கு வந்தவுடனே சாப்பிட்டுக்கட்டும்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோயின கூட்டிட்டு கம்பெனிக்கு தான் போறாங்க. இப்ப அவங்க கம்பெனில டிராப் பண்ணிட்டு, "இதுதான் அவனோட கம்பெனி. உள்ள போய் அவன பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, "ஐயய்யோ! இவ்ளோ பெருசா இருக்கே! இங்க எங்க நான் அவர தேடுறது?" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா ஹீரோக்கு கால் பண்ணி, "உன் பொண்டாட்டிய நான் கீழ தான் விட்டுருக்கேன். போய் அவள பத்திரமா கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நேரா ஹீரோயின பாக்க தான் போறான். இவன் இப்படி மீட்டிங்க பாதியில முடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓட, அங்க உள்ள எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, "சாரோட பொண்டாட்டி வந்திருக்காங்க போலயே! இதுவரைக்கும் மேடம நம்ம யாருமே பார்த்ததில்ல. இன்னைக்காவது பார்த்தாகணும்" அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. இவ இப்படி முழிச்சுட்டு இருக்கறத பார்த்த உடனே, ஹீரோ வேகமா வந்து அவனோட கோட்ட கழட்டி போத்தி விட்டுட்டு, ஹீரோயின உள்ள தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். உள்ள கூட்டிட்டு வந்தா ஹீரோவோட ஃபேஸ் கோவமா இருக்க மாரி இருக்கு. "என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா, கோவமா தான் இருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "சாரிங்க, உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க கம்பெனிக்கு வந்துட்டேன். நான் வேணான்னு தான் சொன்னேன். ஆனா உங்க அம்மா தான் விடல. கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "நீ கம்பெனிக்கு வந்ததுக்காக ஒண்ணும் நான் கோவமா இல்ல. பார்த்த உடனே ஒரு கிஸ் பண்ணியிருக்க வேண்டாமா? இந்தா கிஸ் பண்ணு" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிர்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அப்ப நான் கிஸ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப இவ இந்த கேக்க குடுக்குறா. "நானே இந்த கேக்க செஞ்சேனா, இந்த கேக்க குடுக்குற சாக்குல இங்க வந்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ அந்த கேக்க சாப்பிட்டு பார்க்குறான். சாப்பிட்டு பார்த்துட்டு "நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சரி, நீங்க பொறுமையா சாப்பிடுங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்ல, "எங்க போற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் கூட சேர்ந்து ஓவர் டைம் பாரு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளும் ஓகேன்னு சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நிற மாசத்துல நீ பாட்டுக்கு வந்துட்டு இருக்காத. எனக்கு கால் பண்ணிட்டு வா ஓகேவா? நீ கால் பண்ணியிருந்தனா, நீ கார விட்டு இறங்கும்போது நான் கீழ இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்ல, சாரிங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய புடிச்சு கம்பெனிக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவங்க 2 பேருக்கும் பயங்கரமா மரியாதை குடுத்துட்டு இருக்காங்க.
இப்ப அவங்க 2 பேரும் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் வந்து ஹீரோயின ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. என்னடான்னு பார்த்தா டெலிவரிக்காக தான் சேர்த்திருக்காங்க. இப்ப ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரும்மா எதுக்காகவும் பயப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நல்லபடியா டெலிவரி ஆகும்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹீரோயினுக்கு நம்பிக்கை குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான்னா, "இந்த கிஃப்ட் குழந்தைங்களுக்காக நான் ரொம்ப நாளாவே பிளான் பண்ணி வச்சிருந்தேன். குழந்தைங்க பொறந்த உடனே இந்த கிஃப்ட்ட நீங்க அவங்க கிட்ட குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் அத வாங்கிட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா, பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு, ஹீரோயின எல்லார் முன்னாடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்க, "நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் நம்மள தான் பாத்துட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, "எதுக்காகவும் பயப்படாத நான் கூட இருப்பேன்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் தைரியம் குடுத்துட்டு இருக்க, இவளுக்கு கரெக்ட்டா பெயின் ஸ்டார்ட் ஆயிருது. இப்ப அப்படியே கட் பண்ணா டெலிவரி வார்ட தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு உள்ள டெலிவரி பாத்துட்டு இருக்க, இந்த பக்கம் எல்லாரும் பயங்கர டென்ஷனா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் வெளிய வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் என்னோட பொண்டாட்டி கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவனோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள தான் போயிடுறான் ஹீரோயின் கூட. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா, பாதி நாள் ஓடி போயிருது. ஹீரோ முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்க, ஹீரோ பின்னாடி 2 குழந்தைங்கள நர்சுங்க 2 பேரும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, "கவலைப்படாதீங்க 2 குழந்தைங்கள நல்லபடியா பொறந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்பதான் அவங்க 2 பேருக்குமே நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ கிட்ட அவங்க அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, "பொண்ணு எப்புட்றா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவ நல்லாதாம்மா இருக்கா. இதோ வரா பாருங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின நார்மல் வார்டுக்கு மாத்துனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ குழந்தைங்கள பார்த்துட்டு, "அம்மா குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காங்க?" அப்படின்னு சொல்ல, "டேய் குழந்தைங்கன்னா தூங்கிட்டு தான்டா இருப்பாங்க. பின்ன ஓடி ஆடி விளையாடவா செய்வாங்க?" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கலாய்ச்சிட்டு இருக்க, இப்ப ஹீரோயின் என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அவங்களும் அந்த குழந்தைய பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அப்பா இந்தாங்க இதுல ஏதாவது ஒரு பேர சூஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "நீங்க 2 பேரும் பேர சூஸ் பண்ணுங்கடா" அப்படின்னு சொல்லி, இப்ப அந்த ஃபோன ஹீரோயின்ட்ட குடுக்க, அவ தான் 2 குழந்தைங்களுக்கும் பேர் வச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா 3 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினோட குழந்தைங்க ரொம்ப நல்லா வளர்ந்துட்டாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு ஹீரோ கூட வந்துட்டு இருக்க, இவ ஃபோனையே நோண்டிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளோட கண்ண மறைச்சுட்டு, "இந்த ஃபோன் புடிச்சிருக்கா? இல்ல என்ன புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்கள தான் புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவ தூங்கலான்னு போக, ஹீரோ கிட்ட என்ன கேட்கிறான்னா, "எனக்கு என்னோட குழந்தைங்கள விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. ப்ளீஸ் குழந்தைங்க பொறந்ததுக்கு அப்புறம் என்ன இந்த இடத்த விட்டு தொரத்தி விட்டுறாதீங்க" அப்படின்னு சொல்ல, இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு பொண்டாட்டி. உன்ன நான் எங்கேயும் துரத்தி விட மாட்டேன். நீயே போகணும்னு நெனச்சாலும் உன்னால முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு படுக்க, இவனுக்கு ஒரே வெக்கமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நம்மளோட குட்டி பாப்பாவ பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, நம்மளோட குழந்தைங்க பொறந்து நாளையிலேருந்து 100வது நாள். சோ அத செலிப்ரேட் பண்ற விதமா அம்மா ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டில நீ தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்ற விஷயத்த எல்லார்கிட்டயும் அனவுன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பார்ட்டி தான் காட்டுறாங்க. அந்த பார்ட்டிக்காக ஹீரோயின் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்க. அவள ஆன்டி தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ரெடியாகி முடிச்சதுக்கு அப்புறம் அவள கூட்டிட்டு போறதுக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ இவள பார்த்த உடனே வாய பொளந்துட்டு அமைதியா பார்ட்டிக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பார்ட்டிக்கு ஜோடி போட்டு வந்துட்டு இருக்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே குழந்தைங்க 2 பேரையும் வேலைக்கார பொண்ணுங்க பார்ட்டிக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப குழந்தைய பார்த்தா அங்க உள்ள எல்லாரும் எவ்வளவு கியூட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, குழந்தைங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் குழந்தைய அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க தான் உங்களோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எல்லாரும் கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. அவ வந்தவாக்க ஹீரோவோட கைய புடிச்சுட்டு, "பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பொண்ணு தான் உன்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அந்த பொண்ணோட கைய எடுத்து விட்டுர்றான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஆமா, இந்த பொண்ணு தான் என்னோட ஃபியான்சி. என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸோட இரு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு கேக் ஊட்டி விட்டுட்டு இருக்க. இந்த பொண்ணு இது எல்லாத்தையும் கோவத்தோட பாத்துட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கால்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு மாரி தெரியிறா" அப்படின்னு சொல்ல, "அவ பார்க்க தான் ஸ்ட்ராங்கான பொண்ணு மாரி இருப்பா. ஆனா நீ நெனைக்கிற மாரி எல்லாரும் நல்லவங்க கிடையாது. வெளிய தான் பார்க்க அழகா இருப்பா. உள்ள வந்து கெட்ட மனசு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. போக போக ஒவ்வொருத்தர பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நம்மளோட குழந்தைங்களுக்கு தான் 3 மாசம் முடிஞ்சிருச்சுல்ல. சோ நான் காலேஜ் போலாமா?" அப்படின்னு சொல்ல, "தாராளமா போ" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ காலேஜ்ல டிராப் பண்றதுக்காக வந்துட்டு இருக்க. 3 பாடி கார்ட் கூட வந்திருக்காங்க. "என்னங்க 3 பேரா? யாராவது ஒருத்தர் போதுங்க. 3 பேர்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த 3 பேர் வேண்டான்னு சொன்னனா, நான் 30 பேர அனுப்புவேன். எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்க, 3 பேர ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ போய் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவள பத்தி பேசிட்டு இருக்க, "அடியே வாய மூடு பாடி கார்டும் கூட இருக்காங்க. அவங்க காதுல விழுந்துச்சுன்னா நம்மளோட நிலைமை அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் வாய மூடிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட கிளாஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறதுக்காக வர, ஹீரோ தான் அவள பிக்கப் பண்ண வந்திருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா போணுச்சு. ஆனா
பிசினஸ் கிளாஸ் தான் எனக்கு சுத்தமா புரியல. அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லி தரீங்களா? அப்படின்னு சொல்ல, ஹீரோ இவளையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஏங்க அப்படி பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உனக்கு சொல்லி தரணும்னா, நீ கம்பெனிக்கு வந்துனா ஈஸியா கத்துக்கலாம். சோ நான் உனக்கு சொல்லி தர்றதுக்கு பதிலா நீ என்ன தரப்போற? அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவ ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ வெட்கப்பட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க 3 பேர பார்த்தீங்கன்னா, பாடி கார்ட்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்கிறதே கண்டுக்க மாட்டேங்கிறானுங்களே அப்படின்ற மாரி இவன் சிக்னல் காமிச்சுட்டு இருக்க, ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு தான் போறா. கம்பெனிய எப்படி ரன் பண்றது அப்படின்றத பத்தி கத்துக்க. இப்ப அவ அங்க போய் பார்த்தா, அந்த இடத்துல இந்த பார்ட்டில பார்த்த பொண்ணு தான் இருக்கா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோவோட சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க. இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. "நீங்க ஏன் அவரோட சேர்ல உட்கார்ந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஒரு மீட்டிங் விஷயமா பேசலான்னு வந்தேன். அவன் மீட்டிங்ல இருக்கான். அதனால தான் அவனுக்காக அவனோட ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். உன்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு சொல்ல தயக்கமா இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "சாரிங்க, என்னோட பெர்சனல் விஷயம் பத்திலாம் யார்கிட்டயும் சொல்றதில்ல" அப்படின்னு சொல்ல, "இதுல என்ன பெர்சனல் இருக்கு? எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணீங்கன்னு தான் கேட்டேன்." அத நான் சொல்லவா? நீ அவன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்ட. அதனால தானே அவன் உன்ன கூடவே வச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அன்எக்ஸ்பெக்டடா அவனோட குழந்தை வேற உன் வயித்துல வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் அவன் உன்ன கூட வச்சுட்டு இருக்கான். எல்லாமே கரெக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம என் பெர்சனல் விஷயத்த பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணாதீங்க. அதுல தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, நீ மட்டும் பிரெக்னன்ட் ஆகலன்னா, அவன் உன்ன திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டான். இந்த விஷயம் உனக்கு தெரியலையா? உன்னோட பேக்கிரவுண்ட பத்தியும் செக் பண்ணேன். ரொம்ப கேவலமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் பேக்கிரவுண்ட பத்தி செக் பண்ண உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல. இங்க எதுக்காக வந்தீங்களோ, அந்த வேலைய மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ மீட்டிங்க முடிச்சுட்டு வர, இவள பாத்தீங்கன்னா, உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னோட ரூம்ல நீ வெயிட் பண்ண வேண்டாம். கான்ஃபரன்ஸ் ரூம்ல வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி, ஹீரோ அவள அங்கிருந்து தொரத்தி விட்டுடுறான். இப்ப ஹீரோ அவனோட சேர்ல உட்காரலான்னு போக, அதுல உட்காராதீங்க. அதுல அந்த பொண்ணு தான் உட்கார்ந்துட்டு இருந்தா. பெர்ஃப்யூம் ஸ்மெல் வேற ரொம்ப ஹெவியா வருது அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னொரு சேர்ல உட்கார்ந்துட்டு, ஹீரோயின தூக்கி மடியில வச்சுட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது சாப்பிடுற டைம். நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் கூட ஒண்ணா தான் சேர்ந்து சாப்பிட போறேன். என் பொண்டாட்டியும் என் கூட தான் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கூட காலை சாப்பாட சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வந்து ஹீரோக்காக மதிய சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு இவ சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா ஹீரோவ காணோம். எங்க அவரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு குயின் மேடத்தோட சாப்பிட போயிட்டாரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறா. இப்ப அந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த பொண்ணு கூட சாப்பிடலாம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்ல நின்னுட்டு இருக்க. ஹீரோக்கு அந்த பொண்ணு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "சார் உங்களோட பொண்டாட்டி ஆபீஸ்க்கு வந்தாங்க. சாப்பாடு எடுத்துட்டு. நீங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சோகமாயிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ அந்த பெண் கிட்ட என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, நம்ம 2 பேருக்கும் நடுவுல உள்ள கோஆப்பரேஷன இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். உன் கம்பெனி கூட நான் கான்ட்ராக்ட் போட விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அந்த பொண்ணு அதே இடத்துல நின்னு கத்திட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்தா, ஹீரோயின் ரொம்ப சோகத்தோட படுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவள கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சாரி பொண்டாட்டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்ல, "என்னாச்சுங்க? நீங்க சாப்பிட போயிருக்கதா சொன்னாங்க. அதுக்குள்ள வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணுமே. என் கூட வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறான். இப்ப அங்க போன உடனே, "இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்ல, "உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன். வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு ஹீரோ கூப்பிட, "இல்லங்க நான் வரல. நம்ம 2 பேருமே வேற வேற உலகத்த சேர்ந்தவங்க. நம்ம 2 பேருக்கும் கண்டிப்பா செட் ஆகாதுங்க. நீங்க ஏன் உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த பொண்ணா பார்க்கக்கூடாது? நீங்க ரொம்ப பெரிய பணக்காரர். ஆனா எனக்குன்னு எதுவுமே கிடையாது. சொல்லப்போனா நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? ஸ்டேட்டஸ காரணம் காட்டாத. அப்ப இத்தன நாளா என்கிட்ட லவ் பண்ற மாரி இருந்தியே, அது எல்லாம் நடிப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இல்லங்க அது எல்லாமே உண்மைதான். ஆனா உங்கள கல்யாணம் பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்ல, எதுவும் பேசாத அமைதியா உள்ள வா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப உள்ள கூட்டிட்டு வந்தவன அவர பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க சர்டிபிகேட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உண்மையாவே உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, "விருப்பம் இல்லாமலாம் இல்லங்க. அதான் நான் காரணத்த சொன்னேன்ல. நம்ம 2 பேரும் வேற வேற உலகத்த சேர்ந்தவங்கன்னு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "போதும் போதும் நிப்பாட்டு. இதுதான் காரணம்னா, கண்டிப்பா இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கல்யாணம் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, இவங்க கையில கல்யாண சர்டிபிகேட் இருக்கத பார்த்த உடனே, ஆன்டி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. "அப்பாடா! ஒரு வழியா அவன் கல்யாணம் பண்ணிட்டான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு" அப்படின்னு சொல்லி ஆன்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல
விளையாடலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்க, இவ பின்னாடி பாடி கார்டுங்க தான் வந்துட்டு இருக்காங்க. மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் அவரும் நேத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, வாவ்! இது டபுள் சந்தோஷமாலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, இவங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்க, இப்ப அந்த காலேஜுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ ஹீரோயின பார்த்த உடனே, யார் இவ? ரொம்ப சீனா போறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவங்க எல்லாரும் ஹீரோயின பத்தின டீட்டெயில் சொல்றாங்க. அந்த ஃபூ கம்பெனியோட பிரசிடென்ட் இருக்கானே, அவன வளைச்சு போட்டு வச்சிருக்கா அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சொல்ல, இவன் அவனோட குழந்தைங்களுக்கு அம்மா. அதனால தான் அவன் கூட வச்சுட்டு இருக்கான். மத்தபடி இவன் மேல அவனுக்கு லவ்லாம் இருக்காது. இவளுக்கு ஒரு நல்ல பாடத்த கத்துக் குடுப்போம். கண்டிப்பா இவ செட்யூஸ் பண்ணி தான் அவ்ளோ பெரிய ஆளா புடிச்சிருப்பா அப்படின்னு ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்க, ஐயோ! அவகிட்ட வம்பு வச்சுக்காத. அவ ஃபியான்சிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம எல்லாரையும் ஒரு பலி ஆக்கிருவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. குவின்னோட தங்கச்சி தான். எங்க அக்காக்கு அப்பைலேருந்து இந்த பூ மேல ஒரு கண்ணு. ஆனா இவ என் அக்காவோட வாழ்க்கையே பறிச்சுட்டா. நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. இவள கிட்னாப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் ரூ. 1,00,000 தரேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த 3 பேர என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க இந்த மெயினான பாடி கார்ட் பாத்தீங்கன்னா, ஃபோனையே நோண்டிட்டு இருக்கான். இதே இவங்க 3 பேரும் பார்த்த உடனே, "அங்க என்ன சார் நடக்குது? சார் வர வர கொஞ்சம் பிஸியா இருக்கீங்க போல" அப்படின்னு சொல்ல, "நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன்" அப்படின்னு அவன் சொல்ல, "லவ்வா? அப்படி போடு. என் காலேஜ் தானே அந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, அவனும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவனோட ஃபோனுக்கு ஒரு வீடியோ தான் வருது. என்னடான்னு பார்த்தா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட கடத்தி வச்சுட்டாங்க. இத பார்த்தவொன்னே அவன் ஷாக் ஆயிட்டு, "மேடம் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. நான் உடனே போய் அவள காப்பாத்தி ஆகணும். நீங்க 2 பேரும் மேடத்த பத்திரமா பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த பக்கம் ஹீரோயின இவங்க 2 பேரும் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வரும்போது இவங்கள பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு நம்ம பஸ்ல போலாம்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த பஸ்ல இவங்க எல்லாரையும் மயக்கம் போட வச்சுடுறாங்க. இந்த சைடு கட் பண்ணா அந்த பாடி கார்ட் ஓடி போயி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட காப்பாத்த, அந்த இடத்துல இவள கட்டி வச்சவங்கன்னு யாருமே இல்ல. இப்ப அவன் கூட வந்த ஆள பார்த்தீங்கன்னா, "சார் ஏதோ தப்பா இருக்க மாரி இல்ல" அப்படின்னு சொல்ல, இப்ப அவன் நேரா ஹீரோக்கு தான் கால் பண்றான். ஹீரோக்கு கால் பண்ணி, "சார் மேடம் வீட்டுக்கு வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "மேடம் வந்துட்டாங்களா? நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்ல, "என்னோட கேர்ள் ஃபிரெண்ட கிட்னாப் பண்ணிட்டாங்க. மேடம அவங்க 2 பேரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த பக்கம் ஹீரோ கால் பண்ணி பாக்க அவளோட ஃபோன ஹீரோயின் எடுக்கவே இல்ல. நாட் ரீச்சபிள்ன்னு வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சைடு ஹீரோயின கடத்திட்டு வந்துட்டு, இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, பயங்கரமா போட்டு திட்டிட்டு இருக்கா. "ஏண்டி என் அக்காவோட வாழ்க்கைய தட்டி பறிச்சா உன்ன நான் சும்மா விடுவேனா? உன்ன என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின போட்டு கன்னா பின்னான்னு அடிக்க, "போதும் நிப்பாட்டு. நான் யாருன்னு தெரியாம நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இதனால உனக்கு தான் பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்க என்னோட அக்கா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு இவ கடத்தின விஷயம் இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமா இந்த குயின்னுக்கு தெரிய வருது. குயினோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஓடி வந்து சொல்ல, இப்ப குயின பாத்தீங்கன்னா, இவளோட தங்கச்சிக்காரிக்கு கால் பண்ணி, "உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக அந்த வெய்ய கிட்னாப் பண்ண? அவனோட புருஷன பத்தி உனக்கு தெரியாது. அவன் உன் மேல பைத்தியமா இருக்கான். நீ கிட்னாப் பண்ண விஷயம் தெரிஞ்சா அவன் கண்டிப்பா உன்ன ஏதாவது பண்ணிருவான். ப்ளீஸ் அவள அவுத்து விட்டுட்டு வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி வை" அப்படின்னு சொல்ல, "அக்கா இவளுக்காகவா நீ பயப்படுற? இவள பாத்தலாம் நீ பயப்படாத. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "அடியே பைத்தியம் மாரி பண்ணாம சொன்னத மட்டும் செய்டி" அப்படின்னு சொல்ல, அவ முடியாதுன்னு சொல்லிர்றா. இப்ப இந்த பக்கம் அக்காக்காரிய பாத்தீங்கன்னா, சீக்கிரமா அவ இருக்க இடத்துக்கு போணும் அப்படின்னு சொல்லி வண்டியில வந்துட்டு இருக்கும்போதே, ஹீரோக்கு கால் பண்ணிர்றா. "இங்க பாரு, உன்னோட பொண்டாட்டிய என் தங்கச்சி தான் ஏதோ தெரியாத்தனமா கிட்னாப் பண்ணிட்டா. அவள மன்னிச்சுடு. உன் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாம நான் நல்லபடியா கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் அக்காக்காரி போய் பார்த்தா, ஹீரோயின கட்டி போட்டு வச்சுட்டு இருக்க. "உனக்கு என்ன பைத்தியமா? நம்மளோட குடும்பத்த ஒட்டுமொத்தமா அழிக்க பார்க்கிறியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின காப்பாத்தி, "உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கியா? என் தங்கச்சிய மன்னிச்சுடு. அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா" அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, ஹீரோ கிட்ட விட, "பொண்டாட்டி உனக்கு எதுவும் ஆகலையே! நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லாதாங்க இருக்கேன்" அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. அவங்க உன்ன என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, "2, 3 டைம் அரைஞ்சாங்க. அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்களோ, அத ஒண்ணு விடாம சொல்லு. கண்டிப்பா இவள நான் பழி வாங்கியே தீருவேன். எங்க உன்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல, இதோ பின்னாடியே வந்துட்டு இருக்கா அப்படின்னு, இப்ப அவளுமே அந்த இடத்துக்கு வந்துடுறா. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட பாடிகார்ட் என்ன சொல்றான்னா, "மேடம் என்ன பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பச்சை தண்ணிய மேல ஊத்தி 2, 3 டைம் அரைஞ்சேன். அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் கம்பெனில இருந்து 50% ஷேர நான் மொத்தமா கேன்சல் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, "50%ஆ? என்னோட சொத்தே 70% தாங்க இருக்கும். 50%லாம் வேணாம்" அப்படின்னு சொல்ல, "சரி 30% அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவளும் ஒத்துக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த தங்கச்சிக்காரிய கிட்ட கூப்பிடுறான். "எந்த கையால என் பொண்டாட்டி அடிச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் இந்த கைன்னு கைய நீட்ட, ஹீரோ அவளோட கையில கத்தி எடுத்து குத்திர்றான். இத பார்த்தோனே ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, "அத பார்க்காதம்மா" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கண்ண பொத்திட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என் பொண்டாட்டிய நீ அடிக்கிறியா? என் பொண்டாட்டிய தொட்ட கை உனக்கு இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த அக்காக்காரிக்கு கோவம் வந்துருது. "ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க சொன்னதுக்கு தான் நான் ஒத்துக்கிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த பெண்ணு பாத்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட உட்கார்ந்துட்டு இருக்க. அவள பாக்குறதுக்காக ஹிரன் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, "நீ அவள பழிவாங்க நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் அவள பழிவாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நம்மளோட ஆசைய தீர்த்துக்க வேண்டியது தான்" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நான் சொல்ற மாரி பண்ணா, கண்டிப்பா அவள நம்ம பழிவாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி, இவ ஒரு பிளான போட, இந்த பிளானுக்கு பின்னு ஒத்துக்கிறா. இப்ப அவ பிளான சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த குவின்னோட அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன கேட்கிறான்னா, மேடம் அந்த பொண்ணு சொல்றதுக்கு நீங்க ஒத்துக்க போறீங்களா? அவள பார்த்தா பைத்தியக்காரி மாரி இருக்கு. அந்த சாருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த தடவ நம்மள சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்ல, அவ சொல்றதுக்கு நான் ஒத்துக்க தான் போறேன். ஆனா அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல. ஹெல்ப் பண்ண போறது ஃபூக்கு தான் அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த பக்கம் இவ ஹீரோக்கு கால் பண்ணி போட்டு விட்டுர்றா. இவ வந்த விஷயம், என்ன பிளான் பண்ண போறா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஹீரோ இப்ப அந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட தான் சொல்றான். இப்ப இந்த விஷயத்த சொன்ன உடனே, ஹீரோயின பார்த்தீங்கன்னா, அவளோட போக்குலயே விட்டு பிடிக்கலாங்க. அவ என்ன கிட்னாப் பண்ணா தாராளமா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி, இவ ஒரு பிளான ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இல்ல பொண்டாட்டி, என்னால முடியாது. உன்ன வச்சு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எதுவும் ஆகாதுங்க. அதான் பாடி கார்ட்ஸ் கூட இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. போறதுக்கு முன்னாடி நீ என் கூட ஸ்டே பண்ணணும்" அப்படின்னு சொல்லி, ஹீரோ அவள தூக்கிட்டு போயிடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. இவ அனுப்புன ஆளுங்க அவள கிட்னாப் பண்றதுக்காக வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின கிட்னாப் பண்ணிட்டு போயி அவளோட கிளாஸ்மேட் கிட்ட குடுக்க, அவள பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. "உன்னால தான் என் லைஃபே வீணா போயிருச்சு. பணம் இருக்குன்னு திமிர்ல ஆடுறியாடி" அப்படின்னு சொல்லி ஹீரோயின போட்டு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஆளு வந்து ஹீரோயின காப்பாத்துறான். இவனும் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரன் தான் போல. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்கலாம் வந்துட்டு இருக்க. இவன பாத்தீங்கன்னா, "மேடம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லி, இந்த இவ பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அதுக்காக தான் ஹீரோயின் பிளான் பண்ணியிருப்பா. இப்ப இந்த சைடு ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூட்டு போக, இந்த ஆளு பாத்தீங்கன்னா, "இந்த பொண்ண எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கே! இதுக்கு முன்னாடி எங்க பார்த்துருக்கேன்?" அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப இவன் ஹாஸ்பிட்டலுக்கு அவனோட அங்கிள தான் கூட்டிட்டு வரான். "அங்கிள் நான் அந்த பொண்ண பார்த்தேன். அப்படியே பார்க்க ஆன்டி மாரியே இருக்கா. ஆன்டி ஃபோட்டோ வீட்ல மாட்டியிருந்தீங்கல்ல, அத பார்த்த உடனே இந்த பொண்ண பார்த்த மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்க்குறாரு. இப்ப அந்த பொண்ண பார்த்து, "உங்க அம்மா, அப்பா பேர் என்ன?" அப்படின்னு சொல்ல, இவளும் அவங்க அம்மா, அப்பா பேர கரெக்ட்டா சொல்றா. அதாவது இறந்து போன அம்மா, அப்பா பேர. அந்த பேர கேள்விப்பட்ட உடனே, "உண்மையாவே நீ என்னோட பொண்ணா?" அப்படின்னு இவரு ஷாக் ஆக, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டே கொண்டு வந்து குடுக்குறான். இப்ப இவருக்கு டவுட் வந்தப்பயே டிஎன்ஏ டெஸ்டும் எடுக்க சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த டெஸ்ட் எல்லாம் காட்ட, "நான் தாம்மா உன்னோட அப்பா. நான் இறந்து போகல" அப்படின்னு சொல்ல, "அப்ப கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனீங்கன்னு கல்லறை இருந்துச்சு" அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க அப்பா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. "எனக்கு எதிரிங்க நெறைய பேரும்மா. உங்க அம்மா மட்டும் தான் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனது. எனக்கு எதுவுமே ஆகல. நானும் உங்க அம்மா கூட சேர்ந்து சாகணும்னு தான் ஆசைப்பட்டேன். எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக நான் தான் அந்த கல்லறையே ரெடி பண்ணேன். நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. உன்னோட அம்மா எங்க? உன்ன வளர்த்தவள நான் பார்த்தேன்னா, அவள கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு ஹீரோயினோட அம்மாவ திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க யாருமே உயிரோட இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். அவ மட்டும் உயிரோட இருந்திருந்தா, கண்டிப்பா நான் அவள உயிரோடவே விட்டுருக்க மாட்டேன். அவளே செத்து போயிட்டா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பாவ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு என் பொண்ணு கிடைச்சிட்டா அப்படின்னு. இப்ப அவங்க அப்பா ஹீரோ பார்த்து என்ன சொல்றாருன்னா, "நீ யாருயா என் பொண்ணு கூட இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் அவளோட புருஷன். எங்க 2 பேருக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, "என்னது 2 குழந்தைங்களா? யோவ்! என் பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆகுது. 2 குழந்தைங்கன்ற? கண்டிப்பா உன்ன நான் மன்னிக்கவே மாட்டேன். இங்க பாரும்மா, இவன் உன்ன ஒழுங்கா பார்த்துக்கலன்னா என்கிட்ட சொல்லு. இவன டைவர்ஸ் பண்ணிட்டு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ஹீரோவ திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட பாசமா பேசிட்டு இருக்காரு. "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்ம்மா. இப்பவாது உன்ன பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடைச்சதே. நமக்குன்னு ஃபேமிலி இருக்கு. ப்ளீஸ் அப்பா கூட வந்து இரேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என்னங்க எனக்கு தான் ஃபேமிலி கிடைச்சுட்டாங்கல்ல. அவங்கள பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நான் போகட்டுமா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் போன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கும் பேரண்ட்ஸ் கிடைச்சுட்டாங்க. நம்மளோட எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துருச்சு. சோ நம்மளோட பேரண்ட்ஸ் முன்னாடி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்ல, இவ ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா கல்யாண நாள தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்களோட சொந்தக்காரங்க பேரண்ட்ஸ் முன்னாடி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா? புடிக்கலையா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.